ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மளிகை கடை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்மளா செல்ஃபாக ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய வேரிஃபிகேஷன் இருக்குது. அதாவது மளிகை கடைனாலே முக்கால்வாசி நினைப்பாங்க இது வந்து கல்லா சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் வந்து நம்ம எப்படி வந்து வேலை செய்கிறவங்க வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில், பெரிய பெரிய டிமார்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்மளோட தனிப்பட்ட ஜாபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செல்ஃபாக பண்ணுறதுலையும் நம்ம ஆள் போட்டு பண்ணுறதுலையும் வித்தியாசம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபாக பண்ணால் உங்களுக்குள்ள ஒரு நீட்டாக இருக்கும், அதே சர்க்குலேஷன் தான் ஆகிட்டு இருக்கும் அமௌண்ட்டு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மந்த்லி டேர்ன் ஓவர் வந்து உங்களுக்கு ஒரு 70,000 ரூபாய் ஆகுதுன்னா, அந்த 70,000க்குள்ளேயே தான் டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கும். கடை நல்லா நீட் அண்ட் டிசிப்ளினாக நீட்டாக கரெக்டாக போயிட்டே இருக்கும். அதுவே நீங்கள் ஆள் போட்டு பட்டோம்னா எக்ஸ்பென்சன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் போகும், பட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வரும், ஆனால் அதிகமாக வரும். அதுக்கான இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஆள் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன செலவெல்லாம் வந்து நீங்க கணக்கு பார்க்கவே கூடாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அவங்க வந்து சின்ன சின்னதா ஒரு கடையில ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க, ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுவாங்களோ, இல்லை வந்து ஒரு டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்கள வந்து நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது. அவங்களெல்லாம் அவங்களோட ஃப்ரீடம்க்கு நம்ம விட்டுணும் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளவுதான் நம்பிக்கையா இருந்தாலும் நம்ம தொழில்ல ஒரு இது வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு சிசிடி கேமரா நீங்க கண்டிப்பா வச்சுதான் ஆகணும், சரிங்களா? நீங்க ஆள் போட்டு பண்றீங்க, நீங்க ஆள் போடாம பண்ணாலும் சிசிடி கேமரா வச்சா நல்லதுதான். ஆனா ஆள் போட்டா மஸ்ட் கண்டிப்பா நீங்க சிசிடி கேமரா வைக்கணும். ஃபுல்லா உங்க கடையே கவர் ஆகுற மாதிரி, உங்க கல்லா பெட்டி கிட்ட வந்தாலும் சரி, வேற எந்த லொகேஷன்ல நீங்க கோடவுன்ல போய் ஸ்டோரேஜ் பண்ணி அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் சிசிடி கேமரா எல்லாமே கவரேஜ் ஆகுற மாதிரி பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆள் போட்டுட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் நீங்க கடையை லீவ் போடாம ரன் பண்றதுக்கு தான் நீங்க பார்க்கணுமே, சரிங்களா? லேபர்ஸ் லீவ் கொடுத்தாலுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்க மாத்தி லீவ் போட்டா அடுத்த நாள் நீங்க மேனேஜ் பண்ணணும், இல்லைன்னா இன்னொரு லேபர் யாரா ஒருத்தர் போட்டு மேனேஜ் பண்ற மாதிரி நீங்க பார்க்கணும். ஸோ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க லேபர் போடுறதுனால இப்ப இந்த கேமரா, அதுக்கப்புறம் அவங்க சின்ன சின்ன செலவுகள் பண்றது, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன்றது, இந்த 1 hour 2 hour கேப்ல இதெல்லாம் வந்து நீங்க அவங்கள மேனேஜ் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்க எடுக்கணும், ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டைம் அவங்கள பார்க்க வைக்க தான் செய்யணும். காலையில ஏர்லி மார்னிங் அவங்களை சீக்கிரமும் வர வைக்கணும். சோ இதெல்லாம் நீங்க பண்ணா மட்டும்தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு லேபரை நம்ம போடுறோம் அப்படின்னா சும்மா ஒண்ணு எடுத்த உடனே வந்துட மாட்டாங்க. அவங்களுக்கு ரூமு கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுட்டு கேட்பாங்க. அப்போ இந்த ரூமு, ஃபுட்டு இது எல்லாத்தையும் நீங்க ஆல் ஓவர் நீங்க பார்க்கும்போது வந்து நான் அதுக்கு பேசாம நானே செல்ஃபாவே பார்த்துடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நீங்க செல்ஃபா பார்க்கும்போது வந்து என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, நீங்க உங்களோட பிசினஸை அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ரொட்டேஷனுக்குள்ளதான் உங்களோட போக முடியும். பெருசா ஒன்றும் போக முடியாது. நீங்க பெருசா போகணும், இதே வந்து நான் இன்னும் கடையை வந்து பெருசு பண்ணணும், வேற ஒரு இடத்துல இன்னொரு கடை ஓபன் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கு, நான் வேற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட்ல இறங்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஆளை வந்து நீங்க விட்டு நீங்க ஒர்க்கர்ஸை நீங்க லேபர்ஸுங்களை நீங்க போட்டு நீங்க பண்ணா மட்டும்தான் உங்க கடையை வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ என்னுடைய சஜஷன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100% வந்து செல்ஃபா பண்றதை விட செல்ஃப் பிசினஸ் வேற, இது வேற, சரிங்க? ஆனா நிறைய பேர் நினைக்கலாம் செல்ஃப் பிசினஸ் எனக்கு வர்றதே இது போதுங்க, இதை வச்சே நான் என் கடையை நல்லா நீட்டா இது பண்ணிக்கிறேன்னா உங்க பிசினஸ் வந்து பெருகாது, இருக்கிற கண்டிஷன்ல தான் இருக்கும். உங்க பிசினஸ் பெருசா வளர்க்கணும், நீங்க உங்களோட பிசினஸ் கடல் மாதிரி பெருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மேன் பவர் போட்டுதான் ஆகணும். சில பல கசப்புகள் வரதான் செய்யும். இப்போ வந்து சரியா வரமாட்டான், அவனுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை வரும், அது எல்லாம் நீங்க தாண்டி சலிச்சு பொறுமையா போனா மட்டும்தான் நீங்க பிசினஸா மேல கொண்டு போக முடியும். சோ என்ன அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்னுடைய ஒப்பீனியன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆள் போட்டு பண்றதுதான் பெட்டர்ன்றத நான் சொல்றேன் உங்க பிசினஸ் வளர்க்கறதுக்கு. ஏன்னா செல்ஃப்ன்றது வந்து என்னைக்கும் நம்மளால பண்ண முடியாது. திடீர்னு இன்னைக்கு ஒரு காய்ச்சலோ இல்ல ஒரு நல்லது ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம் அப்படின்னா 3 நாள் கடையை க்ளோஸ் பண்ற மாதிரி வரும், சரிங்களா? அதுவே நீங்க ஒரு ஒர்க்கரை போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க, நீங்க எங்கனாலும் போயிட்டு வரலாம். 3 நாள்ன்றது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட போயிட்டு வரலாம். ஸோ நமக்கு செலவுகளை முன்ன பின்ன கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம உங்களோட இதை வந்து நீங்க பிசினஸ் குரோத் பண்றதுக்கான வழி ஆப்ஷனை வந்து நீங்க பார்க்கணுன்றத சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, மளிகை கடைக்காரங்க புதுசா ஸ்டார்ட் அப் பண்றாங்க, இல்லை அவங்களுக்கு ரொம்ப ஸ்டார்ட் அப் ரொம்ப இதா இருக்காங்க, ஆள் போடலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்கள்.